வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஆடினான் ஒரு ஆட்டம். அடே அப்பா! நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4, 6 மாசமா குயவனை வேண்டி கொண்டு வந்தானடியொரு தூண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி. அப்படியே யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சத்தியமூர்த்திக்கு இன்றைக்கு உருவேற்றி விட்டிருக்குது பாராளுமன்றத்தில். அவர் எப்படி பேசினார், யார் குறுக்கிட்டார்கள், யார் தடுத்தார்கள், யார் அவரது பேச்சை நிலைய சட்டளைப்படி நீங்கள் இன்று குறிப்பிட்ட தலைப்பை வைத்து பேசுங்கள் என்று என்னவெல்லாம் சொன்னார்கள். அவர் விட்டாரோ? தன் உணர்வு, தன் இனம், தன் மொழி, தன் மானம், அதை தாண்டி தன் சொந்தம். எவனடா இருக்கிறான் இப்படி உணர்வோடு கொந்தளித்து நாடாளுமன்றத்திலே என் சனம், என் இனம், என் மக்கள், நீங்கள் எதுவும் செய்துவிட்டு நாடாளுமன்றத்தில் போய் இருந்துட்டு வரலாம் என்று நினைக்காதீர்கள். உங்களை மேடையிலிருந்து இறங்கி விட்டார் தானே என்று அவர் கேட்கிறார். யார்? சஜித் பிரேமதாஸ் இறங்கி விட்டார். அப்போது அவருக்கு தெரியவில்லை எனக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு என்ன என்று மக்கள் அவருக்கு காட்டியிருக்கிறார்கள். அவருடைய கட்சியிலிருந்து யாருமே வடமாகாணத்திலிருந்து வரவில்லை. இன்றைக்கு அவர் தனித்திரண்டு வந்தார். எத்தனை கட்சிகள் அவரை தூசித்தன, புறக்கணித்தன, துரத்தின, கவனிப்பாரட்டு விட்டன. இன்றைக்கு அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து தனியாக நின்று துள்ளி குதிக்கிறார் தானே. யாருக்காக துள்ளி குதிக்கிறார்? தன் மக்களுக்காக, தன் இனத்துக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, தன் பதவியை தூக்கி 10ஓட 12 களவெடுக்காமல் இந்த மக்களுக்கு மனிதாபிமானத்துக்கும் விரோதமாக செயல்படுகின்ற வைத்தியத்துறையை படித்துவிட்டு கேவலமாக அதையே நானும் செய்ய விரும்பவில்லை என்று அவன் வெளியேறின மனுஷன். இன்றைக்கு துள்ளினான் தானே. பார்த்தனீங்க தானே, தெரிகிறதா? தன் சொந்தங்கள், தன் இனம், தன் மானம், இதெல்லாம் தாண்டி ஒரு 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 தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் அவரிடம் இருக்கிறது தானே. அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்னை வந்து சந்திக்கிறார்களே, அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தானே இல்லையா? நீங்கள் தேசிய மக்கள் சக்தியால் நீங்கள் நியமனம் கொடுத்தீங்களோ கொடுக்கவில்லையோ, அந்த மக்கள் பற்றி சிந்தித்தீங்களோ சிந்திக்கவில்லையோ, ஆனால் அந்த தனி மனிதனிடம் வந்ததற்காக அவன் சிறப்பு கவன ஈர்ப்பு கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் மோஷன் போட்டு துள்ளி பாஞ்சு குதித்து கத்தினான் தானே. அவன் வெற்றி பெற்றான் தானே. மக்களுக்கு இருக்கின்ற அசௌகரியங்களுக்கு நாடாளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் காரசாரமாகவும் அதே நேரத்திலே உணர்ச்சிபூர்வமாகவும் உரையாற்றி இருக்கிறார், கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்படியா கடந்த காலங்களில் நீங்கள் ஒழுங்காக இருந்திருந்தால் எந்த தமிழன் வெளிநாட்டுக்கு போக போகிறான்? ஊரில் நிம்மதியாக இருந்திருப்பான். இந்த நாடாளுமன்றத்தை வைத்து நீங்கள் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய குடும்பங்களுக்கு சகாயங்களையும் தேடிக்கொண்டு பார் லைசனையும் வாங்கி கொண்டு மக்களை குடிகாரனாக்கி தான் மிச்சம். இங்கே வந்து இங்கே திரிகிறார், இங்கே போட்டு கிடக்கு. மொன்றியலில் வாராராம் சனி ஞாயிறு. இங்கே கணேசா பாட்டிக்கோவில் அவருக்கு உண்டியல் வைக்கிறவன் எல்லாரையும் விரட்டுமா. வேறு யார்? பார்சுரிக்கு இங்கே மொன்றியலில் உண்டியல் வைக்கிறோம். இங்கே ஒரு பெரிய ஒரு மரக்கரை கிடக்காரன் அவற்ற ஃப்ரெண்ட். அவர் தான் கண் ஆப்ரேஷன், கண் சத்திர சிகிச்சைக்கு ஒரு ஈக்குமெண்ட் வாங்கி கொண்டே கொடுத்தவர். இது 3 மில்லியன் பெறுமதியான ஒரு கண் சத்திர சிகிச்சைக்கான ஒரு ஈக்குமெண்ட்ஸ் வாங்கி கொண்டே கொடுத்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு. அது எங்கே போயிருக்கோ தெரியாது. ஆனால் இங்கே உழைப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது. பாராளுமன்ற உறுப்பினரோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்றபடியாக புகழையும் மேன்மையும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் இவர்கள் கிடைக்குதுன்னு உங்கள் பணத்துக்காக அவர்கள் வருகிறார்கள். அது இவர்கள் எப்போது புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியவில்லை. இவர் மரக்கரை கடைக்காரன் தான் கூட்டின்னு வந்திருக்கிறார். கணேசா பாட்டி கோயிலில் கணேசா பாட்டி கோயிலில் பார்சுரிக்கு உண்டியல் வைப்படுகிறது. சாப்பாட்டோடு எல்லோரும் பாருங்கோ, ஆதரவு கொடுங்கோ. தமிழீழத்தை அவர் ஸ்தாபிக்க போகிறார் கிளிநொச்சியில். அவற்றை ஊருக்கு இருக்கிற மக்களுக்கு எந்த குறையும் கேட்க தெரியாது. மக்களுக்கு எதுவுமே இல்லை. அன்றைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் 6 பாராளுமன்ற உறுப்பினரை மக்களுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரியும் ஏதோ தங்களோட பிரதேசங்கள் அபிவிருத்தி அடைந்திருப்பது போலும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பது போலும் தான் நான் தென்பட்டதாக. அர்ஜுனா ராமநாதனுக்கு தான் பிரச்சனை, காவச்சேரி மக்களுக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி தான் உங்களோட கதை. நீங்கள் என்ன தான் தலைகளாக நின்றாலும் இந்த உணர்வுள்ள மனிதன் நாடாளுமன்றத்திலே மக்களுக்கு அசௌகரியத்தையும் துன்பத்தையும் அவர்களுக்கு நிராகரிக்கப்படுகின்ற உரிமையும் அவன் எடுத்து கூறியிருக்கிறான். அடுத்து வருகின்ற தேர்தலிலே இந்த உரிமைகளும் அவரால் கொண்டு வரப்பட்டு காண்பிக்கப்பட்டதற்கும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி எந்த தேர்தலிலும் யாழ்ப்பாணத்தில் வேறுண்ட முடியாது. இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். அனுரகுமார சேனாயகாவை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள். ராமலிங்கம் சந்திரசேகரனையா நம்பி இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குது என்று.